தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். நம்ம இந்த வாரம் February 7ஆம் தேதி சண்டு மொதந்தி டைரக்ஷனில் சாய் பல்லவி நாகச்சேத்தியோட நடிப்பில் வெளியே இருக்க தண்டைன்ற தெலுங்கு படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜுவும் அவங்களுடைய ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஃபிஷர்மேனாக அவங்க இருக்கிறாங்க. மீன் பிடிக்கிறதுக்காக வெளியூருக்கு போகிறாங்க. வருஷத்துலேயே 9 மாதம் அவங்க வெளியூருக்கு போயிட்டு 3 மாதம் தான் அவங்களுடைய குடும்பத்தோடைய அந்த ஊர் மக்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சத்யான்றவங்க ராஜு மேலே தீரா காதல் வச்சுருக்காங்க. 3 மாதம் அவங்க என்ன மாதிரி காதலிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய காதலுக்காக சத்யா என்ன மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகக்கூடிய இவங்க அங்கே ஒரு பிரச்சனையை சந்திக்க, அந்த பிரச்சனை சந்தித்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. உண்மையாலும் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. 2019 நிகழ்ந்த ஒரு சம்பவம். அடுத்ததாக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ரியலிஸ்டிக்காகவும் அண்ட் சினிமாட்டிக்காகவும், சினிமோட்டோகிராஃபர் கூடவே டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் ஒர்க் எல்லாமே விஷுவலி பக்காவான ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் அந்த படத்தில் காதல் காட்சி நம்ம ரொம்ப ரசித்து பார்க்குற அளவுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக கொண்டுட்டு போயிருந்தாங்க. படத்தில் சாய் பல்லவி அவங்க பொதுவாகவே டான்ஸ் நல்லா ஆடுவாங்க. ஸோ இந்த படத்தில் பாடல்களில் வழக்கம் போல் அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. நாகச்சைத்தன்யன் சாய் பல்லவி 2 பேர்த்தோடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. அவங்க 2 பேருமே தனக்குன்னு குறிப்பிட்ட கேரக்டரை வழக்கம் போல் அவங்களுடைய படங்களை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதை மாதிரியே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தில் பெரும்பாலும் தெலுங்கு ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருப்பாங்க. தமிழ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஒன்று பப்ளு, இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா கருணாகரன் அண்ட் ஆடுகளம் நிறையன் அப்படின்னு சொல்லி நடிச்சிருப்பாங்க. அந்த சாய் பல்லவி அவங்களும் தமிழ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அவங்க மலையாளம், தெலுங்கு, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டப்பிங் வைஸ் எடுத்துட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. டீசெண்டான டப்பிங் கொடுத்துருந்தாங்க. கணக்கடா ப்ளீஸ் ராஜு, மீன் வீட்டுக்கு போகாத. அந்த படத்தில் ரியலாக நடந்த ஒரு சம்பவம். அப்படி இந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறாங்க, ஸோ இதனாலே என்ன மாதிரி அவங்க அதுலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நல்லா தெளிவாக நம்மளுக்கு புரியிற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துடைய பாடல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே அப்படின்ற ரகத்தில் தான் இருந்தது. ஆனால் படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், வயலன் மியூசிக் கொடுத்துட்டு எந்த இடங்கள்லாம் நம்மளுக்கு அந்த பிஜிஎம் வருதோ அந்த இடங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸை டிஎஸ்பி கிரியேட் பண்ணியிருக்காரு. படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டாக நடித்து கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தில் சாய் பல்லவியோட கேரக்டர் ஒரு தருணத்தில் அவங்க லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன நாகச்சைத்தன்யா 3 மாதம் தான் வருஷத்துக்கே அவங்க சரி அதான் 3 மாதமாக அவங்க வருஷத்துலேயே பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இவங்களை வருஷம் ஃபுல்லாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வருது. அதனால என்ன இவங்களுக்கு நடக்குது, அந்த படத்தில் வரக்கூடிய எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை போகிறத பழகி போச்சா எங்கள் நாட்டில் இருக்கிற நாய்ங்களாம். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். ரொம்பவே அருமையான ஒரு காதல் கதை.